ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.1ல 6த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். 5த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் ஆல் பேர்ஸ் ஆஃப் parallel lines. செகண்ட் பார்ட் வந்து ஆல் பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். தேர்ட் கேட்டிருக்கான் பேர் ஆஃப் லைன்ஸ் whose பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் V. ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L2 அண்ட் L3. L2 அண்ட் L3. பாயிண்ட் அப்புறம் லாஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் L1 அண்ட் L5. L1 L5. ஓகே. ஒவ்வொன்றா நம்ம டேக்கிள் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல் பேர்ஸ் ஆஃப் parallel லைன்ஸ். ஸோ parallel லைன்ஸ் நான் ஏற்கனவே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அது சப்போஸ் தெரியலன்னா பழைய வீடியோஸ் பாருங்க, என் சேனல் இருக்கும். ஸோ அது பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு parallel lines எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். மறுபடியும் என்ன சொல்லிடுறேன் டக்குன்னு டெஃபினேஷன். டெஃபினேஷன் என்னதுன்னா they never intersect and they maintain fixed distance from each other. இதான் டெஃபினேஷன். they never intersect. இதான் parallel lines ஓட டெஃபினேஷன். they never intersect and they maintain a fixed distance from each other. they have a fixed distance from each other. fixed distance from each other. அதான் பேசிக் ஐடியா. இது parallel lines ஓட டெஃபினேஷன். from each other. each other. ஸோ parallel lines எப்படி இருக்கும்னா லைக் ஒரு டபுள் ஆர் வரீங்க, இன்னொரு டபுள் ஆர் வரீங்க, இதுதான் parallel lines சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் they never meet. இது பாட்டுக்கு இப்படி போயிட்டே இருக்கும், இது பாட்டுக்கு இப்படியே போயிட்டே இருக்கும். and they have fixed distance from each other. இதான் fixed distance. fixed distance. ஸோ இதான் parallel lines. intersecting lines தான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு லைன் இப்படி இருக்கு, இன்னொரு லைன் இப்படி இருக்கு. they intersect at one point. Now they are called as intersecting lines since they intersect at one point. இந்த பாயிண்ட் பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அவ்வளோ. ஸோ இதான் ரீகேப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பின்னாடி தள்ளிடுறேன். நல்ல பின்னாடி தள்ளிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஆல் பேர்ஸ் ஆஃப் parallel lines கேட்டிருக்கோம். ஸோ parallel lines எதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு? L3, L4, L5. இதை பேஸ் பண்ணி தான் parallel lines சால்வ் பண்ண போகிறோம். L1 and L2 are not parallel lines. They are intersecting lines. Since they intersected point V. பார்த்தீங்கன்னா இங்கே they intersected point V. L1 பார்த்தீங்கன்னா L1, L2 பார்த்தீங்கன்னா they are intersecting at point V. So they cannot be included in the set of parallel lines. ஸோ ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டேன். சொன்னதுனால என்ன பண்ணணும், இதை அடிச்சுட்டு parallel linesல இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா L3, L4, L5. ஸோ என்னென்ன பேர்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம், சிஸ்டமேட்டிக்காக நம்ம லிஸ்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ L3, L4, L5 பேஸ் பண்ணி தானே நம்ம parallel lines எழுத போறோம். இதுதான் parallel lines. ஸோ இதை பேர் வைஸ் நம்ம எழுதணும், அவ்வளோதான். ஸோ எத்தனை பேர் ஃபார்ம் பண்ணலாம் இதில்? L3, L4 ஒரு பேர், L3, L4 ஒன் பேர், L3, L5 ஒரு பேர். ஸோ L3, L5 ஒரு பேர், அப்புறம் L4 அண்ட் L5 ஒரு பேர். அவ்வளோதான். L4, L5. ஸோ 3 பேர் வருதுங்க. ஸோ 3 பேர்ஸ். ஸோ இப்போ திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக்கிட்டு இதெல்லாம் திக்னஸ் எல்லாத்துக்கும் அதிகமாக்கிடலாம். திக்னஸ் அதிகமாக்கிடுச்சு. ஸோ L3, L4, L5 தான் parallel lines. அதில் பேர் வைஸ் நம்ம பிரிச்சோம்னா L3, L4 ஒரு பேர், L3, L5 ஒரு பேர், L4, L5 ஒரு பேர். ஸோ 3 sets of parallel lines. ஸோ 3 sets of parallel lines. We have 3 pairs of parallel lines. 3 setsனா பேர்ஸ்னு அர்த்தம் இந்த இடத்துல. 3 sets of parallel lines. செட்ஸ்னா எது உள்ள பேர்ஸ்னு அர்த்தம். பேர்ஸ் அதான் நான் செட்ஸ்னு சொல்றேன். 3 pairs of parallel lines. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 3 தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 3. செகண்ட் பார்ட் என்ன? சிக்ஸ்த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 3 pairs of parallel lines. அதுவும் நான் கொடுத்துட்டேன் என்னென்னு. இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா L1, L2 ஒரு பேர். அது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். L1 and L2 ஒரு பேர் வந்துடும். அதை தவிர என்னெல்லாம் இருக்குன்னா L1, L2 இது பிரைமரியா இதான் இருக்கு. மெயினா இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒன் பேர், மெயின் பேர்னு வச்சுக்கலாம். மெயின் பேர். இதை தவிர L1 பார்த்தீங்கன்னா L3, L4, L5 ஓட கனெக்ஷன்ஸ் இருக்கு. இட் இன்டர்செக்ட்ஸ் வித் L3 at P, L4 at R and L5 at U. ஸோ L1 பார்த்தீங்கன்னா L3 ஓட P ல இன்டர்செக்ட் ஆகுது, L4 ஓட R ல இன்டர்செக்ட் ஆகுது, L5 ஓட U ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இங்க L1 with L5, L3, L4, L5. ஸோ அந்த 3 பேரையும் எழுதிடலாம் அப்படியே. L1 with L3,
L1 with L4, L1 with L5. ஸோ இதே உங்களுக்கு 3 பேர் கிடைச்சிருச்சு. ஏன்னா L1 மூணுத்தையும் கட் பண்ணுதீங்க. நீங்க மூணுத்தையுமே கட் பண்ணிட்டு தான் போகுது. ஸோ 3 பேர்ஸ் கிடைச்சிட்டோம். அதே மாதிரி L2வும் 3 பேர் கிடைக்குதுங்க. L3 கட் பண்ணுது, L4 கட் பண்ணுது, L5 கட் பண்ணுது. எங்கெல்லாம் கட் பண்ணுது பார்த்தீங்கன்னா QST இந்த மூணுத்துலயும் கட் பண்ணுது. ஸோ L2க்கும் அதே மாதிரி எழுதலாம் நீங்க. L2 with L3, L2 with L4, L2 and L5 அவ்வளவுதான். அப்புறம் மெயின் பேரும் நம்ம எழுதிட்டோம். மெயினாக L1 L2க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுவும் எழுதிட்டோம். ஸோ மொத்தம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா எத்தனை வருதுன்னா லைக் இங்க 3 இங்க 3 6 + 1 7 பேர்ஸ் வரும். ஸோ 7 பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ், 7 பேர்ஸ். தேர்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேர் ஆஃப் லைன்ஸ் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் V. ஸோ வியை பார்த்துட்டு நம்ம எதெல்லாம் வரும்னா L1 L2 தான் வரும். L1 L2 இன்டர்செக்டட் V எக்ஸ்க்ளூசிவ்லி, வேற எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல தான் அவங்க L1ம் L2வும் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பேர் தான் V. ஸோ பேர் ஆஃப் லைன்ஸ் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வின்னு கேட்டிருந்தா L1 L2 தான் எழுதணும். L1, L2 இந்த பேர் தான் எழுதணும் நீங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 6th கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த் பார்ட்டுக்கு போகலாம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L2 and L3. ஸோ L2ன்றது இந்த லைனு, L2ன்றது இந்த லைனு, L5ன்றது L3ன்றது இந்த லைன். ஸோ L2 பார்த்தீங்கன்னா இந்த லைனு, L3 பார்த்தீங்கன்னா இந்த லைன். இந்த ரெண்டு லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? Qல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் L2 and L3 பார்த்தீங்கன்னா Qன்னு வரும். அதே மாதிரி லாஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்கோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L1 and L5 கேட்டிருக்கோம். L1 பார்த்தீங்கன்னா இதான், இந்த லைன் தான் L1, இந்த டிக் மார்க் 2 டிக் போட்டிருக்கிறது தான் L1. L5 பார்த்தீங்கன்னா இந்த லைன். ஸோ L1ம் L5 இன்டர்செக்ட் ஆகுது Qல தான். ஸோ U இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் L1 and L5. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 6th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதை ரெண்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.